காஞ்சிபுரத்தில் நோன்பு பெருநாள் எனும் ரமலான் ஈத் பெருநாள் திடல் தொழுகை. ரமலான் தொழுகையில் இஸ்ரேல் இராணுவத்தால் அநியாயமாக அழிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் காஞ்சிபுரம் கிளை சார்பில் நபிகள் நாயகம் காட்டிய வழியில் 9 இடங்களில் திடல் தொழுகை நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒலிமுகம்மதுபேட்டை அரக்கோணம் ரோட்டில் உள்ள தனியார் மைதானத்தில் நோன்பு பெருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தொழுகை மற்றும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்தின் இஸ்லாமிய கல்லூரி பேராசிரியர் தவ்ஹீத் MISC அவர்கள் பெருநாள் குத்பா எனப்படும் சொற்பொழிவு நிகழ்த்தினார். இஸ்லாமிய மார்க்கத்தின் இரு பெருநாட்களும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டவை. நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் ஏழைகளுக்கு தர்மம் வழங்குவதை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. இஸ்லாத்தின் இந்த போதனைகளை பின்பற்றி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் பல்வேறு அறப்பணிகளை செய்து வருகின்றது. இந்த நாளில் ஏழைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஃபித்ரா எனும் நோன்பு பெருநாள் தர்மம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளையிட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக சுமார் 50 லட்சம் மதிப்பிலான ஃபித்ரா பொருட்களை ஏழைகளுக்கு விநியோகம் செய்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இலட்சக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களை வழங்கியுள்ளோம். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் 5 லட்சம் மதிப்பிலான மளிகை பொருட்கள் 1500 ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. மற்றும் இஸ்ரேல் இராணுவத்தால் அநியாயமாக அழிக்கப்பட்டு வரும் அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி, துணைச் செயலாளர் ஆசிஃப், மாவட்ட மருத்துவ அணி சர்புதீன் மற்றும் கிளை தலைவர் சாகுல் அமீது, செயலாளர் யூசுப், தலைவர் சாகுல் அமீது, பொருளாளர் பாசில் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.